பேங்க பொறுத்தவரை நீங்க வந்து ஒரு லோன் வந்து எடுத்துட்டீங்க, எடுத்து முடிச்சுட்டீங்க. ப்ராப்பரா வந்து எல்லாமே ப்ரீ க்ளோஷர் பண்ணிட்டீங்க, வட்டி கட்டிட்டீங்க. எல்லாமே ஃபைனல் பண்ணி பேங்க் லோன நீங்க கம்ப்ளீட் பண்ணி முடிச்சுட்டீங்க. ஒரு 15, 20 வருஷம் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா, அதோட அந்த பிரச்சனை முடியாது. அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க பேங்க் லோன் கட்டி முடிச்சோனே, ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து பேங்க்ல வந்து பார்த்தீங்கன்னா, குளோசர் சர்டிஃபிகேட் வந்து நீங்க வாங்கணும். மொத்த அமௌண்ட்ட நான் குளோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி பேங்க்ல இருந்து நீங்க குளோசர் சர்டிஃபிகேட் ஒண்ணு வாங்கி வைக்கணும். அதுக்கு அடுத்ததுல பார்த்தீங்கன்னா, நோ அப்ஜெக்ட். அதாவது பேங்க்ல இருந்து எந்த அப்ஜெக்டும் இல்ல அப்படின்னு சொல்லி நீங்க வந்து அந்த சர்டிஃபிகேட்ட வாங்கி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் நீங்க எம்ஓடி ஃபைல் பண்ணியிருப்பீங்க. இந்த எம்ஓடிய வந்து நீங்க பேங்க்ல இருந்து ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல ஃபைல் பண்ணி வச்சிருப்பீங்க. அத வந்து நீங்க கேன்சலேஷன் பண்ணணும். இந்த கேன்சலேஷன் பண்ணாதான் ஃபியூச்சர்ல இந்த ப்ராஜெக்ட் வந்து உங்களோட பசங்களுக்கோ இல்ல நீங்க யாருக்காவது சேல்ஸ் பண்றீங்க ஏதாவது போனீங்கன்னா, நீங்க ப்ராப்பரா வந்து நோ அப்ஜெக்ட் டாக்குமெண்ட், க்ளோசர் சர்டிஃபிகேட், எம்ஓடி ப்ராப்பரா கேன்சல் பண்ணியிருக்கணும். 4வது முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட். பொதுவா வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா பேங்க்லயும் சென்ட்ரா ஒரு பிளேஸ் வச்சிருப்பாங்க. மொத்த ஹோம் லோன் டிபார்ட்மெண்ட் வர எல்லா டாக்குமெண்ட்டையும் கலெக்ட் பண்ணி இப்ப சென்னைன்னா, இப்ப தமிழ்நாடுல சென்னையில ஒரு பெரிய மெயினான ஒரு பிரான்ச்ல எல்லா டாக்குமெண்ட்டும் லாக்கர்ல வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க எல்லாம் க்ளோஸ் பண்ணி முடிச்ச உடனே இது எல்லாமே கேன்சல் ஆகி உங்களுக்கு அந்த டாக்குமெண்ட் வரதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா 15லேருந்து 1 மாசம் டைம் இருக்கும். நீங்க அதை ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி க்ளோசர் சர்டிஃபிகேட்லாம் வாங்கி உங்களோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே நீங்க கலெக்ட் பண்ணி எல்லாமே ப்ராப்பரா வந்து ரிஜிஸ்டர் ஆஃபீஸ்ல எல்லாமே க்ளோஸா இருக்கு எல்லாம் செக் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்டும் நீங்க வந்து வாங்கி கலெக்ட் பண்ணி வச்சுக்கணும். ஸோ அப்படி இருந்தா மட்டும் தான் இந்த சிலவங்க ஹோம் லோன் வாங்கி முடிச்சுருவாங்க. நம்ம தான் இஎம்ஐ பே பண்ணிட்டோம் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டோம்னு சொல்லி அனுப்பாங்க. ஆனா அதுக்கப்புறம் இந்த வேலையெல்லாம் நீங்க கரெக்டா பண்ணாதான் உங்களோட டாக்குமெண்ட்டும் சரி, உங்களோட இடமும் சரி உங்களுக்கு ப்ராப்பரா கிடைக்கும். திரும்ப நீங்க ரீசேல் பண்ண வச்சு உங்களுக்கு அது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. நீங்க நாளைக்கு உங்க பசங்க காலத்துல ரீசேல் பண்றாங்க, இல்ல வேற ஏதாவது லோனுக்காக போறாங்கன்னா கூட, அந்த டயத்துல வந்து இந்த டாக்குமெண்ட்லாம் நீங்க ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஈஸியா எந்த சிரமமும் இல்லாம நீங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி வந்து சேல்ஸ் பண்ண கொஞ்சம் வசதியா இருக்கும்.